உங்களுக்கு தெரியும், முகம் ஒரு உடலில் முக்கியமான ஒரு பகுதி. முகத்தில் ஏதாவது ஒரு வித்தியாசமான ஒரு தழும்போ நோய் இருந்தால் பார்க்கிறவர்கள் உங்களை பற்றிய அந்த அபிப்பிராயம் வித்தியாசப்படும். ஒரு பேத்துக்களால் அவயவங்கள் பழுதடையலாம், கண்ணின் பார்வை பிரச்சனை வரலாம், உங்கள் வாயை திறக்க முடியாமல் போகலாம், உங்கள் பல்லின் அமைப்பு மாறுபடலாம். முகம், தோலுக்கு இல்லை சதைப்பகுதி, நரம்புகள், பிளட் வெசல்ஸ்ன்னு சொல்லுவோம், எலும்புகள் மிகவும் மென்மையானவை. இந்த அமைப்பு முகம் மென்மையாக அமைப்பிக்கப்பட்டதற்கு காரணமும் இருக்கின்றது. நீங்கள் விபத்தை ஏற்படுத்தும் பொழுது அந்த ஃபோர்ஸ் அப்சர்வ் பண்ணப்படுறது முகத்தில் தான். அந்த ஃபோர்ஸ் பிரெயினுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுறதை நிறுத்துகிறது. அனைவருக்கும் தெரியும் வீதி விபத்துக்களால் ஏற்படும் முகச்சிதைவுகள் முதலாவது காரணியாக நாங்கள் அதை குறிப்பிடலாம். உயிராபத்தையே ஏற்படுத்தக்கூடியது. அடுத்ததாக சொல்ல போனால் விழுகிறல், தடக்கி விழுகிறல், உயரத்திலிருந்து விழுகிறது, அப்படியான ஏற்படுற பாதிப்புகள். மூன்றாவதாக சொல்ல போனால் மிருகங்கள் உங்களுக்கு தெரியும், இலங்கையில் கேட்டில், ஆடு மாடுகள் ரோட்டில் இருக்கும், அதில் அடிபடுவது, காடுகளில் ஏற்படும் கரடி தாக்கம், யானை பொதுவான பிரச்சனை இவ்வாறான ஏற்படுகின்றது. அடுத்ததாக சொல்ல போனால் ஸ்போர்ட்ஸ் இன்ஜரி என்று சொல்லுவோம். விளையாட்டு போட்டிகள் பாடசாலை மட்டத்தில் இருக்கலாம், டீம் கிளப்புகள் மட்டத்தில் இருக்கலாம். அடுத்ததாக சொல்ல போனால் பயங்கரவாதம், குழு மோதல், கோஷ்டி மோதல்கள், தாக்குப்படுதல் அவ்வாறான இதுகளாலேயும் ஏற்படும். அதிலும் பக்கத்து தீக்காயங்களால் ஏற்படுது. இவ்வாறு வாயப்படுத்தலாம். நாங்கள் விபத்துக்கள் ஏற்படும் பொழுது முதலாவதாக அதை பார்ப்பவர், அதை சுற்றி அயலில் இருப்பவர்கள் தான் அவர்களுக்கு முதல் உதவி வழங்கப் போகின்றார்கள். முகத்தில் உள்ள தசைகள் கிழிபடும், எலும்புகள் கிழிபடுவதால் இரத்தோட்டம் அதிகமாக இருக்கும். அடுத்த கழுத்து பகுதி தாக்கப்படுவதால் கழுத்து எலும்பு, முழந்தண்டு எலும்பு உடைவதற்கான சான்ஸ்கள் இருக்குது. அப்பொழுது முதல் உதவி செய்ய வேண்டும். அடிப்பான முதல் உதவி அவர்களுக்கு சுவாசம் இருக்கிறது ஒன்று செக் பண்ண வேண்டும். ப்ளீடிங், உள்ளுக்கு பொருண்படி பிற பொருட்கள் வாயிலே ஏற்படலாம். முதல்ல அவர்களை செக் பண்ண, அவர்கள் சுவாசம் இருக்கின்றதா. ரத்தம் இருந்தால் அவருக்கு சுயநிலை இருக்காது, ரத்தம் உள்ளுக்கு எக்ஸ்பிரேட் ஆகி லங்ஸுக்கு போயிடும், அவர் மூச்சு விட இயலாது. அவரை செமி ப்ரோன் பொசிஷன், அவர்கள் திருப்பி விட வேண்டும். வாயில் உள்ள ரத்தம் உள்ளுக்கு போகாமல் ஏதாவது பிற பொருள் இருந்தாலும் முதல் ரிமூவ் பண்ண வேண்டும். அவர்கள் திருப்பும் போது கவனிக்க வேணும், அவருக்கு கழுத்து எலும்பு உடைபட்டிருந்துக்கலாம். தலையை மட்டும் திருப்பாமல் அவரோட தலையும் அவர் உடம்பும் ஒன்று சேர திருப்ப வேண்டும். இவ்வாறான முதலுதவிகள் செய்து எவ்வளவு விரைவாக ஒரு கிட்டத்தில் உள்ள ஒரு ஆஸ்பத்திரி கொன்ற முடியுமோ சால சிறந்தது. நிச்சயமான உயிர்காப்பு வேலை அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணப்படும். இந்த பேஷண்ட்ஸ் ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு வரும்பொழுது வைத்தியர்கள், தாதியர் ரெடியாக இருப்பார்கள். அவரை ரிசீவ் பண்ணி மேற்கொண்டு சிகிச்சை அளிப்பதற்கு. இதில் முக்கியமான கவனிக்க விஷயம், அந்த கோல்டன் அவர்ஸ் என்று சொல்லுவோம். கோல்டன் அவர்ஸ் என்று சொன்னால் ஒரு ஆக்சிடென்ட் ஏற்படுத்த முதல் 10 நிமிடங்கள் முக்கியமான பகுதி. அது ஒரு மருத்துவர் அல்லாத ஓரளவு மருத்துவ சிகிச்சை தெரிந்தவர்கள் அந்த இடத்தில் இருக்க போகிறார்கள் தெய்வாதீனமாக. அவர்கள் சுவாசம் இருக்கின்றதா, முதலுதவி செய்ய சிபிஆர், உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு வல்லமை இருக்க வேண்டும். ப்ராப்பரான ஒரு பொசிஷனில் ஆஸ்பத்திரி கொண்டு வேண்டும். ஒரு விபத்து ஏற்பட்டு ஒரு முகத்தில் சிதைவு ஏற்பட்டு ஒரு பேஷண்ட் வைத்தியசாலை அனுமதிக்கப்படும் பொழுது அந்த விபத்தின் தன்மை சிடி ஸ்கேன் என்று சொல்லுவோம், பிளேனஸ் ட்ரேஸ், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், இவ்வாறான ட்ரீட்மெண்ட்டில் நாங்கள் அந்த விபத்தின் தன்மையை அறிந்து கொள்வதற்காக நாங்கள் பயன்படுத்துவோம். சிகிச்சை முறைகள் எடுத்துக்கொண்டால் எலும்பு உடைவு, ஒரு ஓர்த்தோபெடிக் சர்ஜன் ஒரு அவயம் உடைந்தால் பிளேட் ஃபிக்சேஷன் என்று சொல்லுவோம். அதை ஓப்பன் பண்ணி அந்த உடைந்த எலும்பு துண்டை மீள விபத்துக்கு முதல் எவ்வாறு இருந்ததோ அதே மாதிரி நாங்கள் திரும்பப்படுத்த வேண்டும். உதாரணமாக முகத்தில் தாடை எலும்புகள் இருக்கின்றது, கீழ்த்தாடை, மேல் தாடை. அந்த தாடை எலும்புகளில் தான் பல்களின் அமைப்பு இருக்கின்றது. முகத்தை பொறுத்தமட்டி நாம் ஆரம்பத்தில் கூறியது போல 2 விஷயம் முக்கியத்துவம் பெறுகின்றது. ஒன்று அந்த முகத்தை மறுசீரமைக்கும் பொழுது, ஒன்று முகம் எவ்வாறு இருந்ததோ அதே மாதிரி நாங்கள் மறுசீரமைக்க வேண்டும். சின்ன வித்தியாசம் என்றால் அது டக்கண்டு மற்றவர்கள் கண்களுக்கு புலப்படும். அதே நேரம் முகத்தில் ஒரு தளம் ஒன்று ஏற்படும் பொழுது அதுவும் நிறுத்தி இருக்கும். அப்பொழுது சிகிச்சை நாங்கள் அளிக்கும் பொழுது ஒரு இன்சிஷன், ஒரு பட்டொண்டை போட்டு ஓப்பன் பண்ணிக்கல அந்த இன்சிஷன் வெளியில் தெரியக்கூடாது, அந்த தழும்பு ஏற்படுத்தக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி. ஆனால் அந்த எலும்புகளெல்லாம் ஃபிக்ஸேட் பண்ணணும் இருந்த நிலைமைக்கு. அது ஈஸ்தட்டிக் சம்மந்தமானது. அடுத்து ஃபங்க்ஷன் சம்மந்தமானது. எலும்பு உடைந்து உள்ளுக்கு போய் இருந்தால் அந்த ஃபங்க்ஷன் வாயை திறந்து மூட வேண்டும். அவர் சாப்பிடுவதற்கு வாயை திறக்க வேண்டும், கதைப்பதற்கு வாயை திறக்க வேண்டும். அந்த ஃபங்க்ஷனை நாங்கள் ரெஸ்டோர் பண்ண வேண்டும். அப்படியானால் அந்த எலிமிட் அமைப்பு வாயை திறந்து மூடும் பொழுது ஒரு லொக்கிங், ஒரு
ஒரு தடை கொண்டு ஏற்படுத்தக்கூடாது. அதே மாதிரி ஒரு நரம்பு பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த அந்த பகுதியின் தசையின் இயக்கம் பாதிக்கப்படும். அந்த நரம்பை மீள இணைக்க வேண்டும். ஒரு அவயவம் இல்லாமல் போயிட்டு இருந்தால் அந்த அவயவத்தை நாங்கள் திரும்பப்படுத்த வேண்டும். அதற்காக வேண்டிய நாங்கள் இப்போ வாயில் ஒரு எலும்பு துண்டு இல்லை என்றால் கீழே வேறு அவயவத்தில் ஒரு இடுப்பில் சின்ன துண்டு எலும்பை எடுத்து இதை வைத்து பொருத்த வேண்டும். ஓட்டோகிராஃப் என்று சொல்லுவோம். இந்த காலகட்டத்தில் நாங்கள் இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜி என்று சொல்லுவோம். சிடி ஸ்கேன் எடுத்து அதை 3D பிரிண்டிங் என்ற ஒரு மாடலாக பிரிண்ட் பண்ணி நாங்கள் அனுப்புவோம். இந்த அவயவத்தை நாங்கள் ஆர்டிஃபிஷியலாக நாங்கள் செய்யலாம். செய்தெடுத்து ஃபிக்ஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். சிகிச்சையின் பின்னர் அந்த எலும்பு திரும்பவும் பொருந்தி திரும்பவும் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு சில காலம் ஏற்படுத்தப்படும். 1.5 மாதம் 6 கிழமை தேவை. தழும்பலை குறைப்பதற்கு சில இன்ஜெக்ஷன் இருக்குது, சிகிச்சை முறைகள் இருக்குது. அவர்கள் எங்களை அணுகினால் மொத்தத்தில் அந்த ஏற்கனவே தழும்புகள் வடுக்கள் இல்லாமல் செய்து அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கும் எங்களால்.